வணக்கம். ஓம் ரகசியம் குடும்பத்தின் அன்பு நண்பர்களே, ஆகஸ்ட் 7 முதல் 13 வரையிலான இந்த வாரத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? தொழில்நிதி, குடும்பம், காதல், ஆரோக்கியம் என அனைத்தையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் மற்றும் சுகஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக இல்லாவிட்டாலும் நிதானமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவதற்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது அவசியமான ஒன்றாகும். நண்பர்கள், உறவினர்கள் விலகிச் செல்வது போல தோன்றினாலும் மனநிதானத்தை கடைபிடியுங்கள். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, எல்லோரும் வசீகரிக்கும் பேச்சை கற்றுக்கொள்வீர்கள். பரணி நட்சத்திர அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மனதில் தைரியம் கூடும். கார்த்திகை முதலாம் பாதம் அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் வரும். செயல்திறன் அதிகரிக்கும். பரிகாரம்: கஷ்டங்கள் நீங்கி மனக்குழப்பம் விலக கந்த சஷ்டி கவசம் சொல்லி வருவது நல்லது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரம் பிறரின் நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிப்பீர்கள். வீண் அலைச்சல்கள் குறைந்து எண்ணிய காரியங்கள் கைகூடும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் மற்றும் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணுவீர்கள். சிலர் புதிய தொழில் தொடங்க முற்படுவார்கள். அவர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே திடீர் வாக்குவாதங்கள் வரலாம். வீண் செலவுகளும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. கார்த்திகை 2, 3, 4 பாத அன்பர்களே, குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வந்து சேரலாம். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மிருகசிரீஷம் 1, 2 பாத அன்பர்களே, நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பரிகாரம்: பிரச்சனைகள் குறைந்து தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாக அம்மனை வணங்கி வருவது நல்லது. சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 11. இந்த நாட்களில் பயணங்களையும் முக்கிய ஒப்பந்தங்களையும் தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் எதிர்ப்புகள் விலகும். கோபத்தை கட்டுப்படுத்தினால் காரியங்கள் வெற்றியாகும். ராசியில் குரு, சுக்கிரன் மற்றும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மிருகசிரீஷம் 3, 4 பாத அன்பர்களே, பணவரத்து அதிகரிக்கும். மனதுணிவு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் 1, 2, 3 பாத அன்பர்களே, கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடியுங்கள். பரிகாரம்: மனத்தெளிவு உண்டாக புதன்கிழமையன்று பெருமாளை வணங்கி வருவது நல்லது. சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 12, 13. இந்த நாட்களில் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் வீண் அலைச்சல் நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ராசியில் சூரியன், புதன் மற்றும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை உண்டாகும். புனர்பூசம் 4ஆம் பாதம் அன்பர்களே, நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். பணவசதி கூடும். பூசம் நட்சத்திர அன்பர்களே, தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை வரலாம். கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவது நல்லது.
பரிகாரம் செல்வம் பெருக குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை அணிவித்து வணங்கி வருவது நல்லது. சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 14-15. இந்த நாட்களில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்கள் பேச்சில் வேகம் இருக்கும். எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும். ராசியில் கேது மற்றும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையையும் கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். மகம் நட்சத்திர அன்பர்களே, மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். பணவரத்து கூடும். பூரம் நட்சத்திர அன்பர்களே, படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். உத்திர முதலாம் பாதம் அன்பர்களே, எடுத்த காரியம் கைகூடும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. பரிகாரம் எதிர்ப்புகள் விலகி தைரியம் கூட நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வருவது நல்லது. சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் 16-17. இந்த நாட்களில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்கள் வாக்குவன்மையால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டபடி செயல்படுவதில் கவனம் செலுத்துவீர்கள். ராசியில் செவ்வாய் மற்றும் சுகஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சினால் லாபம் காண்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றம் அடைவார்கள். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். விருந்தினர் வருகை இருக்கும். உத்திரம் 2, 3, 4 பாத அன்பர்களே, தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கலாம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, எதிலும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை தரும். சித்திரை 1, 2 பாத அன்பர்களே, தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும். பரிகாரம் குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாக நவகிரகத்தில் புதனை வணங்குவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் பல வழிகளில் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். ஆனால் எந்த ஒரு வேலையிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது அவசியம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் தேவையான பணவரவு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திப்பார்கள். குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும். சித்திரை 3, 4 பாத அன்பர்களே, குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பணவரவு தாமதப்படும். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, எதிர்பாராத செலவு உண்டாகும். சொத்து சம்பந்தமான காரியங்களில் தடை ஏற்படலாம். விசாகம் 1, 2, 3 பாத அன்பர்களே, வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனம் தேவை. பரிகாரம் கஷ்டங்கள் நீங்க சிவனை வணங்கி வருவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சுகஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவார்கள். குடும்ப விஷயங்களில் ஆர்வம் காண்பீர்கள். திடீரென கோபம் வருவதை தவிர்ப்பது நல்லது. விசாகம் 4 பாதம் அன்பர்களே, வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் வரும். அனுஷம் நட்சத்திர அன்பர்களே, தேவையான பண உதவி கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கேட்டை நட்சத்திர அன்பர்களே, எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும். பரிகாரம் மனக்குழப்பங்கள் நீங்கி தைரியம் கூட ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். பணவரவு கூடும். ராசியில் சந்திரன் மற்றும் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். மூலம் நட்சத்திர அன்பர்களே, தடைகள் நீங்கும்.
உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூராடம் நட்சத்திர அன்பர்களே, தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்திராடம் முதலாம் பாதம் அன்பர்களே, மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். பணவரவு திருப்தி தரும். பரிகாரம்: செல்வம் பெருக வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குவது நல்லது. மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் மனதில் நம்பிக்கை உண்டாகும். பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி உண்டாகும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, வே, ராகு மற்றும் ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு மாறும். கடன் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவி இடையே மனக்கசப்பு நீங்கும். உத்திராடம் 2, 3, 4 பாத அன்பர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் வருமானம் குறையாது. திருவோணம் நட்சத்திர அன்பர்களே, போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அவிட்டம் 1, 2 பாத அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல் நீங்கும். பரிகாரம்: வாழ்க்கை வளம் பெற அருகிலுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வணங்குவது நல்லது. கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் பாதியில் நின்ற காரியங்கள் நன்கு நடந்து முடியும். வராமல் நின்ற பணம் கைக்கு வந்து சேரும். ராசியில் சனி, ராகு மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அவிட்டம் 3, 4 பாத அன்பர்களே, நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். சதயம் நட்சத்திர அன்பர்களே, செலவு அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். பூரட்டாதி 1, 2, 3 பாத அன்பர்களே, தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். பரிகாரம்: குழப்பங்கள் தீர்ந்து காரிய வெற்றி உண்டாக மாரியம்மனை தீபம் ஏற்றி வணங்குவது நல்லது. மீனராசி அன்பர்களே, இந்த வாரம் வீண் செலவுகளை குறைக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். சுகஸ்தானத்தில் குரு, சுக்கிரன் மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன் என கிரக நிலைகள் இருப்பதால் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நன்கு நடக்கும். பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த சங்கடங்கள் சரியாகும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தி தரும். பூரட்டாதி 4ஆம் பாதம் அன்பர்களே, குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கையால் மன உளைச்சல் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களே, பணவரவு அதிகமாகும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும். பரிகாரம்: குடும்ப கஷ்டம் கடன் தொல்லை நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் உண்டாக லட்சுமி நரசிம்மரை வணங்குவது நல்லது. இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். இந்த தகவல்களை ஒரு வழிகாட்டியாக மட்டுமே பயன்படுத்தி எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கும்போது நிதானத்துடன் செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கவும் ரகசியம் சார்பாக மனதார வாழ்த்துகிறேன்.